திமுக கூட்டணியில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் நடைபெறும் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். ரவிக்குமார் அவர்களும் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு இந்த பார சின்னத்தை வெற்றிகரமா வாங்கியிருக்கோம்னா அதிலேயே நம்முடைய தேர்தல் வெற்றி பாதி வெற்றி உறுதியாகிருச்சு. இன்னொரு பாதி வெற்றி அது உங்க கையில இருக்கு. அடுத்த ஏப்ரல் 19 வரைக்கும் நமக்கு எதுவுமே கண்ணில் தெரியக்கூடாது. ஏப்ரல் 19ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுல 2 விஷயம் தான் தெரியணும். ஒன்னு வேட்பாளர் அண்ணன் ரவிக்குமார் பேர், அவருக்கு பக்கத்துல நம்முடைய பானை செட், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன். அந்த பட்டன்ல அமுக்கிறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் திரு மோடி அவர்களுக்கு வைக்கிற வேட்டு. மோடி அவர்களுக்கு வேட்டு வச்சிருவோமா? திரு மோடி அவர்களை ஓட ஓட விரட்டுவோமா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை என்ன சொல்ல போறோம்? சொல்ல போறோம். சொல்லலாமா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போது அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு நான் பிரச்சாரத்தை பண்ணேன். அப்பொழுது கிட்டத்தட்ட அவரை 1,28,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா போன முறை என்னன்னா நம்முடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் எல்லாம் பிரிஞ்சு அணியா வந்திருக்கிறாங்க. எனவே போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட கண்டிப்பாக அதிகமான வாக்கு நீங்க ஜெயிக்க வைக்கணும். எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? 5 லட்சமா? நீ சும்மா சொல்லிட்டு போயிருவ. நான் 4ஆம் தேதி டிவியில பாத்துக்கிட்டே இருப்பேன். குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ டெபாசிட் பார்க்கத்தான் நம்ம வேலை செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். நான் உங்களுக்கு ஒரு சவால் தரேன். நீங்க குறைந்தது அண்ணன் ரவிக்குமார் அவர்களை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, நான் இங்கதான் இருக்கேன், சென்னை வந்து இங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தான். நீங்க அப்படியே அவரை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, நான் மாதம் 2 முறை இந்த விழுப்புரம் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய மாவட்டம் உங்கள் பகுதி, உங்களுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் முதலமைச்சர் கொண்டு போய் சொல்லி அனைத்து பணிகளையும் தீர்க்கின்ற பணிகளை நான் ஈடுபடுவேன். இது விழுப்புரம் நாடாளுமன்ற நான் கொடுக்கின்ற வாக்குறுதி. நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தா சொன்னதை செய்வேன். நான் கலைஞர் பேரன், சொன்னதை செய்வேன். இப்போ நான் கலைஞர் பேரன், நான் சொன்னதை செய்வேன். நீங்களும் கலைஞரோட நீங்களும் பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்களும் பேரர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நான் சொன்ன வாக்குறுதி நான் காப்பாத்துறேன். நீங்க சொன்ன வாக்குறுதி நீங்க காப்பாற்றணும். சரி, அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி நான் சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போ அவர் வெற்றி பெறுவது மிக மிக கடினம்னு தேர்தல் கணிப்புலாம் சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடுபடியாக்கி கிட்டத்தட்ட 15,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடி தந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.